டக்குன்னு ஒரு பருப்பு சாம்பார் வைக்கணும். நான் பேச்சுலரா இருந்தாலும் சரிங்க, யாரா இருந்தாலும் சரிங்க, சின்ன வெங்காய தாளிப்பு வடக்கம் இருந்ததுன்னா டக்குன்னு ரெடி ஆயிருங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. துவரம் பருப்பு 150 கிராம், 1/2 லிட்டர் தண்ணி, மஞ்சத்தூள், சீரகம் 1/4 ஸ்பூன், விளக்கெண்ணெய், 3 தக்காளி பழம், கருவேப்பிலை 3 விசில் குட்டு எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். சின்ன வெங்காய தாளிப்பு வடைங்க. இது பருப்பு சாம்பாருக்கு இத்தினூண்டு போட்டு தாளிச்சா மனமே மணந்தாங்க. டேஸ்ட் செமையா இருக்கும். அது போட்டுதான் நம்ம தாளிக்க போறோம். பாருங்க, லைட்டா இவ்வளவுதான் பிச்சுக்கிட்டேன். இப்படி பாருங்க, இப்படி போட்டாலே போதும். பாருங்க, அந்த வடகத்தை போட்டோன்னா ஒரு வாசம் வரும் பாருங்க, செமையா இருக்குங்க. 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி பழம், 1 கட்டி பூண்டை போட்டுக்கலாம். அந்த வடகம் போட்டது இந்த வெங்காய தக்காளி பாருங்க, அது வதங்க நிறமே மாறிச்சு. அப்படியே கலர்ஃபுல்லா இருக்குதுங்க பாக்குறதுக்கு. வேக வச்சு துவரம் பருப்பு ஊத்திக்கலாங்க. 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாங்க. 3 ஸ்பூன் சாம்பார் தூள், அளவான கல்லுப்புங்க. நல்ல கொதி வந்துருச்சுங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைசலை ஊத்திக்கலாம். இந்த பருப்பு குழம்புனாலே நெய் ஊத்தி சாப்பிடுறது செம டேஸ்டா இருக்குங்க. இந்த 1 ஸ்பூன் நெய் இதை ஆட் பண்ணிக்கலாங்க. மேலால கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. சுவையான வெறும் பருப்பு சாம்பார் ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.